விநாயக சதுர்த்திக்கு இணையாக விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வருகின்ற ஆவணி தேய்பிறை சதுர்த்தி தினமான மகா சங்கடஹர சதுர்த்தி தினமும் வழிபடப்படுகிறது. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று வழிபடுபவர்களுக்கு ஒரு ஆண்டு முழுவதும் வருகின்ற 12 சங்கடஹர சதுர்த்தி என்றும் விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் காரணமாகவே ஆவணியில் வருகின்ற மகா சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு வாய்ந்ததாகவும் சங்கடஹர சதுர்த்திகளில் முதன்மையானதாகவும் கருதப்படுகிறது. இந்நாளில் விநாயகருக்கு விரதமிருந்து வழிபடுவதால் செய்யும் தொழில் வளர்ச்சியடைந்து செல்வம் அதிகரிக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதுடன் பொருளாதாரத்திலும் உயர்வு கிடைக்கும். மகா சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று காலை மதியம் என 2 வேளைகளில் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதமிருக்க வேண்டும். விரதமிருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோயிலில் நடக்கும் சங்கடஹர பூஜையில் கலந்து கொண்டு வணங்க வேண்டும். வீடு திரும்பியதும் விநாயகருக்கு நைவேத்தியம் படைத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். கிரகங்களினால் ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி விரதத்தினால் விலகும். குழந்தைகள் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று மகிழ்ச்சி நிலவும்.